ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம், பிஇஓ, எஸ்ஜிடி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்றைக்கி முக்கியமானது இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள், அப்புறம் கரன்சி, மற்ற நாடுகளோட கரன்சி, இது எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம். சரிங்களா? பேசிக்காக நம்ம எதுக்காக நிறைய விஷயத்துக்கு ஷார்ட்கட் பார்க்குறோன்னா, இப்போ கொஷின்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. கஷ்டமான கொஷின், ஈஸியான கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷார்ட்கட் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கும்போதே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஈஸியாக நீங்கள் டிக் பண்ணிடுவீங்க. இது இந்த டைமிங் எங்கே சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டமான கொஷினுக்காகட்டும், இல்லை மேக்ஸ் கொஷினுக்காகட்டும், இல்லை இந்த ஆன்சர் வருமா அந்த ஆன்சர் வருமானு நீங்கள் குழம்புவீங்கள்ல, யோசிப்பீங்கள்ல, அந்த டைமை சேவ் பண்ணக்கூடியது இந்த மாதிரியான ஷார்ட்கட் தான். சரிங்களா? ஒரு சில கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா அந்த டைமெல்லாம் நீங்கள் தெரியாத கொஷினுக்கு சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு கிளாஸ் முடித்ததும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுவோம். அப்படி தானே பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவோட எண்ட்லேயே நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோமோ, இந்த வீடியோவில் என்ன பார்த்தோமோ அது அப்படியே ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இந்த வீடியோ கடைசியில் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ஷார்ட்கட் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கிளாஸ் பார்க்கலாம். இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள், சட்டம், செயல்பாடு அப்படின்னு 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டங்களும் இயர், இது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதோட செயல்பாடு மோஸ்ட்லி இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஏன்னா என்ன சட்டம் வகுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் அதோட செயல்பாடு இருக்கும். அது தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டத்துக்கு கீழே வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இது வரைக்கும் கேட்ட எக்ஸாமில் செயல்பாடுகளை பற்றி அவங்க அதிகமாக கேட்கல. எதை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சட்டம்னா அந்த சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்ற இயரை தான் அவங்க அதிகமாகவே கேட்டிருக்காங்க. இப்போ வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இயரை கொடுத்துட்றாங்க. அதனால இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் தான். சரிங்களா? அதனால் இயரை நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் இயருக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஏன்னா இந்த செயல்பாடுகள் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த செயல்பாடுகளுக்கும் சட்டத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால ஈஸியாக இவ்வளோதாங்க இது படிச்சுக்கோங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் நமக்கு இயர் தான் முக்கியம். அதனால் இயருக்கு தான் ஷார்ட்கட் சொல்கிறேன். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இங்கே பசுமைன்னு இருக்குங்களா, இப்போ பசுமையாக இருக்கிற கீரைகளாகட்டும், காய்கறிகளாகட்டும், இதை தானே நம்ம விரும்பி வாங்குவோம். அப்போ பசுமைன்னு வந்ததுனாவே அது 10 ரூபா. அப்போ கீரை கட்டு 10 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பச்சையாக இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பசுமை அப்படின்னு வந்ததுனாவே கீரை கட்டு ஞாபகம் இருக்கணும். கீரை பச்சை பசேர்னு இருக்கும். அப்போ அது 10 ரூபா. பசுமை 10 ரூபா, கீரைக்கட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட், பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ நமக்கு பல்வரிசை எத்தனை இருக்குது? மேல் வரிசை, கீழ் வரிசை 2 இருக்கா? அப்போ இதுவுமே 2 தான் இருக்குது. அப்போ பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. இப்போ பல்லுன்னு வந்ததுனாவே 2 வரிசை, ஈஸியாக போட்டுடலாம். 2002. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். இப்போ பல்லுயிர்மை பாதுகாத்தல். நெக்ஸ்ட்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தலுக்கான அதிகாரம் வழங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 1986 சுற்றுச்சூழல், இந்த பேர்லேயே பாருங்கள் சுற்றுச்சூழல் அப்படின்னு வருதுங்களா, அதாவது சுற்றி சுற்றி வருது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல்னா இயரும் சுற்றி சுற்றி தான் வருது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 19 1900 அப்படின்றது எப்பயுமே மாறாதுங்களா. ஏன்னா இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சட்டம், வன சட்டம், நீர் பாதுகாப்பு சட்டம், வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம், இது எல்லாமே 1900 முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது தான். ரீசெண்டாக தான் இந்த பசுமை தீர்ப்பாய சட்டம், பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம்லாம் 2000க்கு அப்புறம் தான் கொண்டு வந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே 1900 தான் ஆரம்பிக்கும். அப்போ 19 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சுற்றுச்சூழல் தானே சொன்னேன். இங்கே 86 கொடுத்துருக்காங்களா, அடுத்தது 8. 8 எப்படி இருக்கும்? நம்பரு சுற்றி சுற்றி வரும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி வந்தாலும் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துல முடிகிற இடமும் ஒன்றா தான் இருக்கும். இப்படி சுற்றி சுற்றி வருதுங்களா, அப்போ 8 வரும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ 9 தலைகீழாக போட்டால் எப்படி வரும்? 6. இதுவும் ஒரு சுற்றி வர மாதிரி தான். ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். என்ன மேம் சும்மா சும்மா சொன்னால் அப்படியே சொல்கிறீங்களே நினைக்காதீங்க.
இது சுற்றுச்சூழல்னு வந்ததுனாவே இருக்கிற எல்லா நம்பரும் சுற்றி சுற்றி வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 19 அப்படின்றது அப்படியே வந்துடும் ஆரம்பிக்கிறது. அப்போ 8ன்றது சுற்றி சுற்றி வருது. அப்போ 9 இப்படி தலைகீழாக போட்டால் 6 அதுவுமே சுற்றி வருது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வன பாதுகாப்பு சட்டம். வன பாதுகாப்பு சட்டம் 1980. இப்போ இங்கே லாஸ்ட்டாக 3 இருக்குது பாருங்கள். வன பாதுகாப்பு சட்டம், நீர், வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி ஒன்றா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, நீர் பார்த்திங்கன்னா 74, வன பாதுகாப்பு சட்டம் 1980. இப்போ இது மூணுத்தையும் எப்படி ஒன்றா பார்க்குறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமாக இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு 1972. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுனா, வனத்தில் இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வனத்தில் என்னென்ன இருக்கும்? வெறும் காட்டு விலங்குகள் மட்டுமா இருக்கும்? பறவைகளும் இருக்குது. அப்போ காட்டு விலங்குகள் 1, பறவைகள் 2. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 1900ன்றது மாறாது. அதாவது 19 அந்த இயருக்கு ஃபஸ்ட்டில் இருக்க 19 மாறாது. 72 அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த வனவிலங்குகள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போ எழுந்தது? கவர்மெண்ட்டுக்கு எழுந்ததுன்னு வருதுங்களா? அப்போ 7. அப்போ எப்போ எழுந்தது? ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வனவிலங்குகள்லாம் மானாகட்டும் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டே இருப்பாங்கல்ல. யானையை தந்தத்துக்காக வேட்டையாடுவாங்க. காண்டாமிருகத்தெல்லாம், அதாவது நார்த் சைட்லாம் காண்டாமிருகம் இருக்கும். அதெல்லாம் தோலுக்காகவும் அதோட கொம்புக்காகவும் முன்னாடி இருக்கும் பாருங்கள், அதுக்காகவும் வேட்டையாடினாங்க. மானை வந்து கொம்புக்காகவும் அந்த தோல், புளியை கூடமே வேட்டையாடிருக்காங்க. அப்போ எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுறாங்க. அதை தடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போ எழுந்தது அப்படின்னு வரும்போது 7 வந்துடுதுங்களா? எப்போ எழுந்ததுன்னா 1907. எப்போ எழுந்தது அப்படின்றதுல 7 வந்துடும். எத்தனையை காப்பாற்றினாங்க? காட்டு விலங்குகள் மட்டும் இல்லாமல் பறவைகள். அப்போ காட்டு விலங்குகள் 1, பறவைகள் 2 இதுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்போ 1972. இப்போ 1972 இந்த இயரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 19 நமக்கே தெரிஞ்சிடும். 7ன்றது கவர்மெண்ட்டுக்கு எழுந்தது, அந்த எண்ணம் எழுந்தது. எதை இந்த 2 விஷயம் என்னது? விலங்குகள், பறவைகள், இது 2த்தையும் பாதுகாக்கணும்னு. அப்போ வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம்னு வந்ததுன்னா 1972 எழுந்தது 2 விஷயத்துக்கு. எழுந்தது 2 உயிரினத்தை பாதுகாக்க, காட்டு விலங்குகள், பறவைகள். இது ஈஸியாக இருக்குங்களா? இப்போ வன விலங்குகளை பாதுகாத்தாச்சு. வன விலங்குகளை பாதுகாத்ததுக்கப்புறம் என்ன வேணும்? அதுங்களுக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா? அப்போ வனத்தில் வந்து தண்ணி இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இதை மீட்டு பராமரிக்கிறது தான். பட் நம்ம ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறோம். வனத்தில் இருக்கிற விலங்குகளை மட்டும் பாதுகாத்தாங்க ஃபஸ்ட்டு 72 வரைக்கும். அப்புறமா அதுங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் 2 உயிரினங்களை, விலங்குகளையும் பறவைகளையும், அதானே இங்கே சொல்லியிருக்கோம், விலங்குகளையும் பறவை இனங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 72ல் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 2 உயிரினத்தையும் காப்பாற்றுறதுக்கு தண்ணி இல்லை. அப்போ 2 + 2 4, 1974 வந்துருச்சுங்களா? அது வந்து நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதலை தடுத்தல். அப்போ நீர்னா என்ன வந்துடும்? அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இதெல்லாமே வந்துருமா? அப்போ 2 உயிரினங்களும் பாதுகாக்க 2 வருஷம் கழித்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது 1974. சரிங்களா? வனவிலங்குகளை பாதுகாத்தாச்சு, நீரை பாதுகாத்தாச்சு. ஆனால் விலங்குகளும் நீரும் மட்டும் இருந்தால் சரியாக போயிடுமா? அங்கே இருக்கிற காடுகள் அழியாமல் இருந்தால் தானே விலங்குகளுக்கு சேஃபாக இருக்கும். அப்போ காடுகள் அழிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணது எப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆறுகள். 74ல் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் மீட்டு எடுத்தாங்களா? அப்போ ஆறுகளும் இதில் வந்துருச்சு. அப்போ 6 வருஷம் கழிச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 74 கூட 6. சரிங்களா? 74 கூட ஒரு 6 சேர்த்தா 80 வந்துடுதா? இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது ஒரு ஆற்றுல மான்கள் கூட்டம் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. அந்த சமயம் இந்த சட்டம் போட்டாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் போயிட்டு அதை பார்க்க போகிறாங்க. உங்களுக்காக இந்த 2 உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் இது 2த்தையும் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் 72ல் ஒரு சட்டம் கொண்டு வந்தோம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. உங்களுக்காக பாருங்கள், நாங்கள் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் மீட்டெடுத்து இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் 74ல் கொண்டு வந்தோம். அதனால தான் நீங்கள் ஜாலியாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மான்கள்லாம் ஆற்றுல தானே தண்ணி குடிக்குது. அப்போ அதுங்கெல்லாம் சொல்லுதுங்களாம், நீங்கள் எல்லா சட்டமும் போட்டிங்க சரி, ஆனால் அந்த காடுகளை அழிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிங்களா? பாருங்கள், இந்த மனுஷங்கள்லாம் மரங்களெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறதுனால இங்கே காடுகள்லாம் அழிஞ்சிட்டே போகுது. அப்போ எங்களுக்கு வீடே இல்லைன்னா, காடுகள் தானே வீடே இல்லைன்னா
வெறும் நாங்களும் தண்ணியும் மட்டும் இருந்து எங்களுக்கு வீடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்ற டிஸ்கஷன் எங்கே போகுதுன்னா ஆற்றுக்கு பக்கத்தில் போகுது. அதனால அவங்களுக்கு டக்குன்னு இதுக்கும் ஒரு சட்டம் போட்டுடலாம். அது வன பாதுகாப்பு சட்டம் 1980. அதாவது ஆற்றுக்கிட்ட இருந்து தானே சொல்லுது. அப்போ 6 74 கூட 6 சேர்த்தா 80 வந்துடும். சரிங்களா? ஆற்றுக்கிட்ட நின்று இவங்களோட டிஸ்கஷன் போகிறதுனால 74 கூட 6 சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ 80. 6ன்றது ஷார்ட்கட் உங்களுக்கு. ஆற்றுக்கிட்ட அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 74 கூட்டல் 6 80. அப்போ வன பாதுகாப்பு சட்டம். லாஸ்ட்டாக வனத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்ற தாட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இது ஸ்டோரியாக வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டுக்காக தான். அப்போ வன விலங்குகள் ஃபஸ்ட்டு விலங்குகளை எப்போ பாதுகாத்தாங்கன்னா 72. 2 வகையான உயிரினம், விலங்கு பறவை இரண்டுத்தையும். அடுத்தது விலங்கை மட்டும் பாதுகாத்தா பத்தாது, நீரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ நீர் எப்போன்னா அதே 2 வருஷம் கழிச்சு 74. அப்போ வன பாதுகாப்பு சட்டம். வனம்னா எல்லாத்தையும் பாதுகாத்தா பத்தாது, வனத்தையும் பாதுகாருங்கன்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு பக்கத்தில் நின்று விலங்குகள் கோரிக்கை வச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 74 + 6 80. இதுக்கப்புறம் உங்களுக்கு இது மறக்காது, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நாடுகள், உலக நாடுகளில் செலவாணிகளோட பெயர், இதை பற்றியும் அடிக்கடி கேட்குறாங்க. இது ஈஸி தான், சின்ன ஷார்ட்கட்லேயே இதை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இதில் ரூபாய்ன்றது இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு இருக்குது. எதுனா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ரூபாய் இருக்குன்னு தெரியும். பாகிஸ்தான், இலங்கை, இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தானும் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, இலங்கையும் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. இந்த 3 கண்ட்ரிக்குமே, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, இந்த 3 கண்ட்ரிக்குமே செலவாணியோட பெயர் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்துக்கு வந்துட்டு பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கிலாந்து தானே நம்மளை அடிமைப்படுத்துச்சு. ஆங்கிலேயர்கள்லாம் இங்கிலாந்துலேருந்து தானே வந்து இங்கேருந்து செல்வத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தெரியும்ல, அந்த எலிசபெத் மகாராணியோட கிரீடத்தில் கூட நம்மளோட கோஹினூர் வைரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான், அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ இங்கிலாந்துனா பவுண்ட்னா பவுனுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நாட்டிலேருந்து நிறையா பவுனை யார் எடுத்துகிட்டு போனோம்? இங்கிலாந்தில் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ இங்கிலாந்துனா பவுனு, அதுதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் ஐரோப்பிய ஒன்றியம்னா யூரோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யூரோ ரைமிங்காக வருதுங்களா? யூரோ 2 டைம் சொல்லி பாருங்க, ஈஸியாகவே வந்துடும். யூரோ ஐரோப்பிய ஒன்றியம், அதோட கரன்சி நேமு யூரோ. நெக்ஸ்ட் டாலரில் எது இருக்குன்னா கனடா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. டாலர்னா கனடா, ஆஸ்திரேலியா. இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, நம்ம எல்லாருக்குமே கண்ணு தானே ரொம்ப முக்கியம். இந்த கன்னடான்றத கண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு தான் ரொம்ப முக்கியம். கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஆஸ்தியை வித்தாவது டாலர் கணக்கில் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறதுலே மதிப்பு அதிகமானது டாலர் தானே. அப்போ டாலர் தான் ரொம்ப ஹை வேல்யூ, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ கன்னடானா கண்ணு, நமக்கு கன்னடானா கண்ணு ஷார்ட்கட் வந்துடும். அப்போ கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஆஸ்தியை வித்தாவது ஆஸ்திரேலியா, அப்போ ஆஸ்தியை வித்தாவது டாலர் கணக்கில் செலவு பண்ணி கண்ணை சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜப்பான்றதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா, ஜப்பான் அப்படின்றத ஜிப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜிப்பா யாரோட ஜிப்பா? என் ஜிப்பா. ஷார்ட்கட்டுக்காக தான் ஜப்பான் அப்படின்றத, இந்த ஜென்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல ஜிப்பா மாதிரி, இந்த வயசானவங்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ ஜிப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான் ஜிப்பா, என் ஜிப்பா, யாரோட ஜிப்பா? என் ஜிப்பா அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனானா யுவான், இது நேமை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யுவான் ஸ்வாங் அந்த மாதிரிலாம் சீனாவிலேருந்து வருகை தந்த பயணி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அதுதான். அப்போ சீனானா யுவான் அப்படின்றது நேமை வச்சாவே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு சவுதி அரேபியாவுக்கு ரியால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சவுதி அரேபியாவில் ரியல் எஸ்டேட் வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இந்த ரியால் அப்படின்றத ரியல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட், அங்கெல்லாம் லிவிங் காஸ்ட் ரொம்ப அதிகம் தானே. அப்போ சவுதி அரேபியானா ரியல் எஸ்டேட் காஸ்ட், அதாவது அங்கே லேண்டோட வேல்யூ ரொம்ப அதிகம். அப்போ சவுதி அரேபியானா ரியல் ஞாபகம் வந்துடும். அப்போ ரியால். நெக்ஸ்ட்டு மலேசியானா ரிங்கிட். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலேசியான்றதுல மலன் அப்படின்னு வருதா, மலேனா மலைன்றதை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேசியா மலை, பெரிய பெரிய மலை. அந்த மலை மேலெலாம் ஏறணுன்னா நமக்கு வந்து கிட்டு கையில் இருக்கணும். மலை ஏறுறதுக்கான கிட்டு, அந்த ரோப்பு, ரிங்கு, அது எல்லாமே கையில் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிங்கிட். அப்போ ரிங்கு கிட்டு. ரிங்குனா அந்த வளையம், அந்த ரோப்பு, நிறையா
திங்ஸ் எல்லாம் வேணும்ல, அதுதான். அப்போ கிட்டு வேணும், ஒரு கிட் மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அப்போ ரிங் கிட். அப்போ மலையில் ஏறணுன்னா நான் கிட்டு வேணும், ரிங் கிட் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ மலேசியானா ரிங்கிட். இப்போ இதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை இது மூணுத்துக்குமே ரூபாய் வந்துடும். இங்கிலாந்துனா பவுண்டு, அதாவது பவுன் ஞாபகம் வந்துடும். நம்ம பவுனெல்லாம் அவங்க தான் கடத்திட்டு போனாங்க, எடுத்துகிட்டு போனாங்க, அதுதான். அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் யூரோ, யூரோ. இப்போ கனடா, ஆஸ்திரேலியா இது ரெண்டுத்துக்கும் டாலர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கண்ணு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஆஸ்தியை வித்தாவது டாலர் கணக்கில் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா டாலர் தான் ஹையஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஜப்பான் என். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா, என்னோட ஜிப்பா ஜப்பான்றத ஜிப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என் ஜிப்பா, அதுதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு சீனா யுவான். இதை நேமை பார்த்தாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அடுத்தது சவுதி அரேபியாவில் லிவிங் காஸ்ட் அதிகம். அப்போ அங்கே ரியல் எஸ்டேட் வேல்யூலாம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ ரியால், சவுதி அரேபியா ரியால். மலேசியானா மலை அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்க சொன்னேன். அப்போ மலையில் ஏறணுன்னா கிட்டு வேணும். என்னென்ன கிட்டு எடுத்துகிட்டு போகணும்? ரிங்கு, ரோப்பு, ஷூவு, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்ல. அப்போ அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னைய கிளாஸில் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துட்டோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கு ஷார்ட்கட்டோடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்படி கொஷின் கேட்டாலும், அதாவது மேட்ச் இட்டில் கேட்டாலும், இல்லை சூஸ் இட்டில் கேட்டாலும், இல்லை பொருந்தாதது அப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. நான் கொஷின் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பார்ப்போம். சரிங்களா? தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வந்த ஆண்டு. பசுமைனா கீரை ஞாபகம் வச்சுக்க சொன்னா 2010. ஞாபகம் வந்துச்சுங்களா? செகண்ட் கொஸ்டின், வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம். வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வனத்தில் இருக்க விலங்குகள் அது எத்தனை ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். வன விலங்குகள்னா காட்டு விலங்குகள், பறவைகள் 2 இருக்குது. அப்போ 1900 அந்த எண்ணம் எழுந்தது அப்படின்னும் போது 7 வரும். 72, 1972. ஈஸியாக இருங்களா? நெக்ஸ்ட்டு பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம். ஈஸியாக தெரிஞ்சிடும், 2002. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு 1974. இது சின்ன கிளாஸ் தான், பட் 100% யூஸ்ஃபுல்லான கிளாஸு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.